Hi friends, welcome to Priya's aari world. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து zigzag stitch பார்க்க போறோம். So zigzag stitch போடுறதுக்கு first நம்ம வந்து silk thread double strands எடுத்துட்டு first ஒரு லைன் chain stitch போட்டுக்கறோம். Basic chain stitch ஒரு லைன் போட்டுக்கறோம். அதுக்கு மேல தான் நம்ம வந்து zigzag stitch பண்ண போறோம். So இதுல வந்து two types இருக்கு. So first step நான் காட்றேன் பாருங்க. So first வந்து நம்ம normal chain stitch போட்டு ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். So again நம்ம அதுக்கு மேலேயே இன்னொரு லைன் வந்து zigzag போட்டுட்டே வருவோம். உங்களுக்கு நான் டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வெவ்வேறு கலர்ல வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்றேன் பாருங்க. So இதுல வந்து two types இருக்கு. So ரெண்டுமே வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த ஸ்டிட்ச் வந்து நம்ம அவுட்லைனா யூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்டாக சொல்லி கொடுக்குற அந்த zigzag வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே நான் வந்து இப்போ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதை வேற ஒரு கலர்ல த்ரெட் எடுத்து இப்போ நம்ம zigzag போடலாம். இதில் வந்து நம்ம கண்டினியூவாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நார்மலாக நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சே தான். பட் நம்ம வந்து லைனோட லெஃப்டில் ஒரு ஸ்டிச் ரைட்டில் ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி நம்ம zigzag போட்டுகிட்டே வருவோம். ஸோ இதுதான் zigzag ஸ்டிச். பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் எங்கேயுமே லாக் பண்ணவே இல்லை. டைரெக்டாக செயின் மட்டும்தான் போட்டுட்டு வரேன். அதை வந்து மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு zigzag தெரியும். இப்போ பாருங்கள் ஸோ நான் வந்து இப்போ நான் கீழே ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கிராஸாக கொண்டு போய் மேலே ஒரு தடவை ஸ்டிச் பண்ணுறேன். மறுபடியும் கீழே கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் அதை கிராஸாக கொண்டு போய் மேலே ஒரு ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கிராஸாக போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு zigzag வந்துடும். ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம அவுட்லைனாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாகவே வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு இல்லை டபுள் செயின் ஸ்டிச் இது எல்லாத்தையுமே வந்து அவுட்லைனாக கொடுக்கறத விட இந்த மாதிரி zigzagலாம் நம்ம அவுட்லைனாக கொடுத்தோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மலாகவே எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரியே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து நாட் போட்டுட்டோம். ஸோ இன்னொரு டைப் இருக்குது. அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நார்மலாகவே நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுப்போம் இல்லைங்களா அதே மாதிரி எடுத்துடுறோம். கிராஸாக ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லாக்குங்கிறது ஷார்ட் செயின். ஸோ மறுபடியும் அதை கிராஸாக கீழே கொண்டுட்டு வந்து அங்கே ஒரு லாக். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம zigzag போட்டுகிட்டே வரோம். இப்போ பாருங்கள் கிராஸாக போட்டுகிட்டே வந்து ஒரு லாக். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஒரே மாதிரியே zigzag ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பென்சிலில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு டாட் அந்த மாதிரி நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் டாட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெப் 1 2 3 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லாங் செயின் அதுக்கு பக்கத்தில் ஷார்ட் செயின். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மறுபடியும் கீழே வர்றது ஸ்டெப் 3 மறுபடியும் அங்கே ஒரு லாக் ஸ்டெப் 4. ஸோ மொத்தம் நமக்கு 4 ஸ்டெப்ஸ் வருது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஷார்ட் செயின் போட்டிருக்கோம் இல்லையா அதில் தான் நம்ம வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 டைப்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு 3 ஷேப் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வேவ் மாதிரி இருக்கிற இந்த ஷேப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் வந்து போட்டு பாருங்கள். இது எல்லாமே ஃபஸ்ட்டு டைப் தான். ஒரு ரவுண்ட் ஷேப் ஒரு ஓவல் ஷேப். ஸோ இந்த 3 ஷேப்லையுமே வந்து ஃபஸ்ட்டு டைப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.